ஜெயபால் அவருடைய பிறந்த நாளிலே நன்றி திருப்பலியாக அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மேலும் இறைவன் தொடர்ந்து அவருக்கு அவருடைய ஆசீர்வாதங்களால் அவருடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் எஸ் இருதயம் இவருடைய 22வது நினைவு நாளிலே இவருடைய ஆன்மா நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்றும் புஷ்பராஜ் இவருடைய ஆன்மா இறைவனுடைய பிரசன்னத்திலே முடிவில்லா வாழ்வை பெற்று நித்தியலை பாற்றியை அடைய வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையிலே கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பலவீனங்கள், அதன் வழியாக நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுவதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவாய் ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய்மையாய் வானத்துத மனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் இந்த வினாடி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய முடிவில்லா வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. திருச்சபையானது புனித கமெலியோஸ் அவருடைய விழாவை கொண்டாடுகிறது. அந்த சபையை சேர்ந்த குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் அன்றாடவும் ஹாஸ்பிட்டல்களிலே மருத்துவமனைகளிலே பணியாற்றுகிற எல்லா குருக்களையும் கன்னியர்களையும் இறைவன் தொடர்ந்து அவருடைய பணிகளையும் அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு மது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பொழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றேன். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து
உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் பொது வீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். அல்லது இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. அனைவரும் எழுந்திருப்போம். சுமை சுமந்து சோர்ந்து விற்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான என் அன்பு சொந்தங்களே, ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்விலே பல்வேறு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே மிகவும் சோகமாய் வாழ்க்கையிலே என்ன செய்வதென்று அறியாமல் அவர் இந்த கடலோரமாக கடற்கரை மணலிலே நடந்து கொண்டு சென்றாராம். அப்பொழுது அவர் அவர் மனதிலே நினைத்துக் கொண்டாராம், ஆண்டவர் எங்கே போனார் என்று தெரியவில்லை. அவர் என் வாழ்விலே இருக்கின்றாரா? என்னை அவர் பார்க்கின்றாரா? எனக்கு உதவி செய்ய வருவாரா என்று அவர் மனதிலே பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அவர் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு சொன்னாராம், சகோதரா, நீ நடந்து வந்த பாதை பின்புறமாக நீ பார். கொஞ்ச தூரம் 2 கால் தடங்கள் பதிந்திருக்கும். அப்பொழுது அவர் சொன்னாராம், ஆம் ஆண்டவரே, 2 கால் தடங்கள் பதிந்திருக்கின்றன. நீர் என்னோடு தான் இருந்திருக்கிறீர். அதற்கு அப்புறம் ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் பாதியிலே? நான் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்த பொழுது வெறும் 1 கால் தடமே பார்க்கின்றேன் என்று சொன்னாராம். அதற்கு ஆண்டவர் சொன்னாராம், ஆம், 1 கால் தடம் தான் நீர் பார்க்கின்றாய். அந்த கால் தடங்கள் என்னுடைய கால் தடங்கள். நீ இந்த பாதிக்கு மேல் உன்னால் நடக்க முடியவில்லை என்று நான் தான் உன்னை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த இளைஞருக்கு சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே பல்வேறு நேரங்களிலே நம்மை முன்னிலைப்படுத்தி என்னால் இதை செய்ய முடியும், நான் மட்டும்தான் இதை செய்ய முடியும், எனக்கு கடவுளுடைய உதவி, அவருடைய அருள் தேவையில்லை என்று கடவுளை விட்டுவிட்டு நம்முடைய உலக இந்த வாழ்க்கையிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம் என்றால், நாம் பல்வேறு நேரங்களிலே நாம் எந்த அளவுக்கு நம்மை முன்னிலைப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விலே துவண்டு போய்விடுவோம். அதாவது we will be burned என்று சொல்வார்கள். அதாவது நான் என்னுடைய சக்தியை மட்டுமே பயன்படுத்தினால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என்னுடைய சக்தியானது எனக்கு இருக்கும். பிறகு என்னிடமிருந்து அந்த சக்தி போய்விடும், அந்த பலம் போய்விடும். நான் என்னால் முடியும் என்று நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னால் முடியும், என்னோடு சேர்ந்தால் நீ எல்லாம் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை தருகின்றனவாக இருக்கின்றன. குறிப்பாக யாரெல்லாம் வாழ்க்கையிலே கஷ்டத்திலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் வலுவூட்டுகின்றனவாக இருக்கின்றன. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்னும் சற்று ஆழமாக நாம் சிந்தித்தோம் என்றால், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இஸ்ராயேலிலே
அந்த நிலத்தை உழுவதற்கு நுகத்தடி, யோக் என்றால் இந்த முட்டையில் இருக்கிற கரு கிடையாது, அது யோக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் யோக்கு என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அது நுகத்தடி. இந்த எருதுகளுக்கு கழுத்திலே அந்த நுகத்தடியை செய்து வைப்பார்கள். அந்த நுகத்தடியை செய்வதற்கு அந்த எருதை கூட்டி வருவார்களாம். கூட்டி வந்து அந்த அளவு எடுப்பார்கள் அவர்கள். அந்த எருதுக்கு எவ்வளவு பெரிய நுகத்தடியை வைத்தால் அது இழுக்கும், சுலபமாக இழுக்கும், அது கழுத்திற்கு அது சரியான அளவு அந்த நுகத்தடி அமையும் பொருட்டு அதை அளந்து செய்வார்கள். அதை சரி செய்வார்கள், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. திரும்ப அந்த எருதை கூட்டி அதை ஓட்டி பார்ப்பார்கள். சரியில்லை என்றால் அந்த நுகத்தடியை மீண்டும் இழைத்து அதை சரி செய்வார்கள். ஆண்டவர் இந்த நுகத்தடியை வைத்து அவர் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். இந்த நுகத்தடி என்பது நம்முடைய வாழ்வுடைய பலு, நாம் இழுத்து செல்லக்கூடிய பலு. நம்ம சக்திக்கு மீறி ஆண்டவர் நமக்கு கொடுப்பது கிடையாது. ஆண்டவருடைய சன்னிதானத்தினுடைய வாழ்க்கை படைத்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் இழுக்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே அந்த நுகத்தடி அவர் கொடுப்பார். அதான் சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஏன் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்? ஏனென்றால் அவருடைய நுகம் எளிதாய் உள்ளது என்று சொல்லுகிறார். அவருடைய நுகம் என்பது அன்பின் கட்டளை. இஸ்ராயல் மக்கள் 613 கட்டளைகளை கடைபிடிக்க அவர்களுடைய மதம் சொல்லியிருந்தது. ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் ஒரு கட்டளை கடைபிடிக்க வேண்டும். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று பல்வேறு கட்டளைகளை கொடுத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரே கட்டளை அன்பின் கட்டளை. அன்பை முன்னிலைப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்விலே பல்வேறு சுமைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எளிதாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி அவருடைய குடும்பத்தின் மேல் அளவு கடந்து அன்பு வைத்திருந்தால் அவருக்கு தன்னுடைய வாழ்விலே வருகின்ற கஷ்டங்கள் அந்த அளவுக்கு சுமையாக இருக்காது. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் செய்கிறேன், அவர்களை நான் அன்பு செய்கிறேன், அவர்களுக்காக நான் துன்பப்படுவேன், இந்த பலுவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு எழுந்து தன்னுடைய வாழ்வை அவர் ஆரம்பிப்பார். இயேசுவின் பிரியமானவர்களே, அந்த நுகத்தை நாம் மட்டும் சுமப்பது கிடையாது, நம்மோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சுமக்கின்றார். அதனால் தான் சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்போ எருது 2 எருது இருக்கும் இல்லையா? ஒரு ஏர் ஓட்டும் பொழுது வலது புறம் இடது புறம் 2 எருது ஓட்டுனாதான் அது சரியாக போகும் இல்லைங்களா? உழ முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கமாக இருக்கிறார், நாம் இன்னொரு பக்கமாக இருந்து இந்த வாழ்வின் சுமைகளை நாம் ஏந்தி செல்ல, தாங்கி செல்ல ஆண்டவர் துணையாக வருகின்றார். எனவே நாம் தனியாக நம்முடைய வாழ்வை வாழ முயற்சிக்க வேண்டாம். தனியாக வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வில் வருகின்ற வழிகளை நாம் அதிலிருந்து தப்பிக்க வேறு தவறான வழிகளை நாம் தேர்ந்தெடுப்போம். குடிப்பழக்கம் எப்படி வருங்க? நீங்கள் எல்லா குடிகாரங்க போய் கேட்டு பாருங்க. குடிக்கிறவங்க அவங்க உண்மையிலே குடிக்கிறது ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக குடிச்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ளே இது ஒரு வலி, அந்த வலியை மறப்பதற்கு, அது மறுப்பதற்கு, மறுத்து போவதற்கு குடிக்க ஆரம்பிப்பாங்க. அது கடைசியிலே அதிலிருந்து மீள முடியாமல் அதிலே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இப்போ ஒரு பிஜினி என்ற ஒரு நடிகர்னா சின்ன நடிகர், ரொம்ப பெரிய நடிகர்லாம், அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை குடியால் தான் போயிடுச்சு என்று சொல்கிறார். இதுபோன்று பல்வேறு தீய பழக்கங்களை நாம் கையில் எடுத்துக்கொள்வது நம்முடைய ஆன்மாவை நாம் எதிர்கொள்ள முடியாமல் போவது. நம்முடைய ஆன்மா ஆண்டவர் கொடுத்தது. அந்த ஆன்மாவை இழக்காமல் நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய இந்த வாழ்க்கையிலே வருகின்ற சுமைகள் எளிதாக சுமந்து கொண்டு செல்லலாம். ஆண்டவருடைய கட்டளை என்னது? அன்பின் கட்டளை. அந்த கட்டளையை நாம் முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வின் பலுவானது, சுமைகளானது சுமையாக இருக்காது, சுகமாக மாறிவிடும்.
எனவே இன்றைய திருப்பலி நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மோடு சேர்ந்து நடக்க எனக்கு துணையை தாரும், உம்முடைய அருளை தாரும். ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்விலே பல்வேறு சுமைகள் இருக்கிறது. எல்லாமே என்னால் தாங்கி செல்ல முடியும். நீர் என்னோடு இருந்தால், நீர் என்னோடு நடந்தால் நான் என் சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியும். அதை நான் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக என் வாழ்வை வாழ முடியும் என்று இறைவனிடம் இந்த வரங்களை கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் நம்மை காத்து வழி நடத்துவாராம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் இத்திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளான ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித கமேலியோஸ், ஏனைய அனைத்து புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் சேர்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் கனிவுடன்
எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்கள் வாழ்விலே வருகின்ற எல்லா சுமைகளிலிருந்தும் அழுத்தப்படாமல் அந்த அழுத்தங்களுக்கு மத்தியிலே நாங்கள் உம்மை பற்றி கொண்டு வாழ எங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உம்முடைய விண்ணக பேரின்பத்திற்காகவும் எமீப்பராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, அதே அமைதியையும் அதே வல்லமையும் எங்களுக்கு நீர் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தன் இதயத்தை திறந்து நம்மை அழைக்கின்ற தெய்வம். இதோ இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தாழ்ந்தவர், ஆனால் ஒரு வார்த்தை முன் சொல்லியருளும், எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுளத்து திருத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. உங்களை நான் இளைப்பாறுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் இளைப்பாறுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் தேற்றிடுவேன், உங்களை
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி அறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆபத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் தாங்கி வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.